அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2022 கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ன்றது பார்த்துடலாம். இஃப் n is a non-zero integer, then 1/2 I into integral minus pi to pi e power I nx into dxன்றதை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா -1, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி வந்து 2πi. ஓகே, இங்கே க்ளூ என்னன்னா உங்களுக்கு வந்து n non-zero. ஸோ n வந்து non-zero integer. n belongs to இன்டிஜராக இருக்கணும், அது வந்து நான்-ஜீரோவாக இருக்கணும். இன்டிஜர்ன்றது உங்களுக்கு செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் +or -1 +or -2 0 +or -3 அந்த ஆர்டரில் போகிற நம்பர்ஸ். ஓகே, அதில் நான்-ஜீரோ மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஃபைன். இப்போ என்ன கேட்குறாங்க, 1/2πi integral minus pi to pi e power I nx into dx வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். இது எப்படி ரீரைட் பண்ணலாம், 1/2π into integral minus pi to pi, இது வந்து e power I theta மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்போது cos nx ப்ளஸ் I sin nx into dx. ஓகேங்களா, இன்டகிரேஷனை பிரித்து கொடுங்க. 1/2π integral minus pi to pi cos nx into dx plus integral minus pi to pi I times sin nx into dx. கரெக்டுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்றதால sin nx வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்டர்வல் லிமிட் வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ 1/2π இன்ட்டு cos nxன்றது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ 2 times integral 0 to pi cos nx into dx. ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/π இன்ட்டு cos nxோட இன்டெகிரேஷன் என்ன, sin nx by n. ஸோ 0 to pi. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இது 1/n வெளியே எடுத்துருவோம். n வந்து நான்-ஜீரோன்றதால டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை ஆகிறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த க்ளூ. ஓகே, அதுக்கு இங்கே என்னாகும், sin nπ மைனஸ் sin 0ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன தெரியும், ஃபார் எனி இன்டிஜர் எண்ணுக்கு sin nπ வந்து 0. அப்போ 1/nπ இன்ட்டு 0 மைனஸ் 0. அப்போ உங்களுக்கு 0/, நான்-ஜீரோ நம்பர். ஏன் இது நான்-ஜீரோ நம்பர், n நான்-ஜீரோன்றதால 0/, எனி நான்-ஜீரோ நம்பர்னா கிடைக்கும் உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ஸோ இது போல் ப்ராப்ளமும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.